குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒருவருடைய புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தை மட்டும்தான் கடைசி வரையிலும் உன்னோடு இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு. அப்பேற்பட்ட ஒருவர் உனக்கு வாழ்க்கையாக மாற வந்திருக்கின்றார். ஒருவரை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் இப்பொழுது சொல்கின்ற வார்த்தையினால் சொன்னால் மட்டும் என் பிள்ளை நம்பி விடுவாயா? என்ன ஆனாலும் அவரின் புகைப்படத்தை நீ காண்பிக்காமல் நீ ஒருவரை நம்பிவிட மாட்டாய் அல்லவா? அவருடைய புகைப்படத்தினை உனக்கு காண்பிக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயமும் என்னவென்று நீ கவனித்துக்கொள். ஏனென்றால் இந்த நாளில், இந்த மங்கள புதன்கிழமையில் உனக்கான எல்லா விஷயத்தையும், உனக்காக நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அதனால் உனக்கான எல்லாவற்றையும், உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகின்ற நாளாக இன்று கருதப் போகின்றாய். இப்பொழுது இந்த பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தின் விடியலில் இன்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கை பேரானந்தமாக இருக்கும். நம் இந்த வாழ்க்கையில் பொன்னும் பொருளையும் தேடி அலையவில்லை, நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் அந்த நிம்மதி ஒரு உறவினால் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த உறவை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது. உன் அருகில்தான் இருப்பார்கள். உனக்கு நிரந்தரம் என்று தெரியாமலே கடைசி வரையிலும் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் அல்லவா? கடைசி வரையிலும் உன்னோடு பயணிக்க வேண்டும் அல்லவா? அப்பேற்பட்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்திருக்கின்றார். நான் சொல்வது இன்று இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளிலும் அவர்தான் உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயாகவும் தந்தையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக செய்வார். எந்த ஒரு விஷயத்தையும் அறியாமல் வந்து உன்னிடத்தில் சொல்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தை நான் சட்டென்று உனக்கு சொல்லி உன் மனதை கலக்கமடைய செய்யவில்லை. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகவும் பெரிய வெற்றியை நான் கொடுத்துத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விட்ட விஷயம் எல்லாம் நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டாயோ? சந்தோஷப்பட்டதும் போதும். அதாவது இதுவெல்லாம் உனக்கு தற்காலிகமான ஒரு விஷயம்தான் இருக்கின்றது. ஒரு சந்தோஷம் கிடைத்தால் அந்த சந்தோஷம், அந்த கவலையுமே, அந்த கவலை ஏதோதோ நடந்தாலும் அதிலிருந்து உன் மனதிற்குள் ஒரு நன்மை கிடைத்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கிறது என்றால் உடனடியாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடப்பதாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது உனக்கு எது கவலை கொடுத்தது அந்த எல்லாம் உன்னை விட்டு சந்தோஷமாக உனக்கு நிலைத்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லை எனும் பொழுது நிச்சயமாக உன் அப்பன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு அதனை சரி செய்து கொடுப்பேன். உன் அப்பனை நினைத்து விட்டு இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ அங்கு அறிந்த விஷயம்தானே. அப்பன் சர்வசாதாரணமாக யாரையும் தேடி வந்து எதையும் சொல்லிவிட மாட்டார். இந்த அப்பன் அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் யார் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக நின்று விட மாட்டார். உன் வாழ்க்கைக்கு நின்று கொண்டிருக்கின்றார் என்றால் அதனை நீ எவ்வளவு பெரிய விஷயமாக கருதி இருக்க வேண்டும். என்னை தக்க வைப்பதும் அங்கிருந்து விரட்டி அடிப்பதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. நான் நடத்துவதை உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தாராளமாக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் நடத்துவதை இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் கையில் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
நிம்மதியை நீ கொடுக்கின்ற விஷயம் என்று இவை எல்லாமே உனக்கு மிக பெரிய மாற்றங்களை கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னை நீ சற்று சிந்தித்து பார். எத்தனை முறை எத்தனையோ விஷயம் இந்த வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டு உன்னுடைய மனது இப்பொழுது பல விஷயத்தை நம்புகிறது. முன்பு போல் இல்லாமல் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான ஒரு நிலையை அடையும் வரை பல குழப்பங்களுக்குள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஆரம்பித்து பல குழப்பத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆரம்பத்தில் பல சோதனைகள், ஆரம்பத்தில் பல இழப்புகள் வரும். ஆனால் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் அது போன்று நடந்து விடாதல்லவா? எப்பொழுதும் பல விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் பல விஷயங்களுக்காக உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. முன்பு போல் இல்லை. உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான ஒரு நிலையை அடையும் வரை பல குழப்பங்களுக்குள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தான் இருந்து கொண்டிருப்போம். ஆரம்பத்தில் குழப்பம் அப்படித்தான் வரும். ஆரம்பத்தில் பல சோதனை, ஆர்ப்ப இழப்புகள். ஆனால் இந்த விஷயத்தை எல்லாம் அனுபவித்து உன்னை நல்லதை நோக்கி பயணிக்க வைக்கும். அதனால் கஷ்டம் வரும் பொழுது சரி, வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வரும் பொழுதும் சரி, அதையெல்லாம் நீ பொறுத்து கொண்டு அடுத்து என்னென்ன நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று இந்த நேரத்தில் உன் அப்பன் உன்னோடு இருக்கின்ற நேரம் உனக்கு நல்ல நேரம்தான் நீ உணர்ந்திருக்கின்றாய். ஆனால் நிச்சயமாக எதற்கு எந்த விஷயத்திற்கும் உன்னை சுற்றி நடக்கும் முடிவுகளை ஒரு நல்லது நடக்கும் அல்லது ஏதாவது ஒரு தீமை நடக்கும். கடைசியில் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கத்தான் செய்யும். அதுதான் உண்மை. இது நாள் வரையிலும் அப்படித்தானே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கும் பொழுது இந்த கலக்கங்கள் ஏற்கெடுத்து பயத்தையும் உன் வாழ்க்கையில் தகுந்த மாதிரி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இனிமேலாவது உன் அப்பன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, இன்று இந்த நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அந்த நிரந்தரமான உறவு யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையே, மனதார நம் யோசிக்கின்ற விஷயம் எல்லாம் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாமல் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நன்மையை கொடுக்கிறது என்பதை நீ நினைத்து கொண்டிருந்து எதிர்பாராத எல்லாம் உனக்கு எதிர்பார்த்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளை புரிய வைக்க வேண்டிய இடத்தில் உன் அப்பன் நான் இருக்கின்றேன். இத்தனை நாளும் அதனை நான் சரி செய்துதான் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுத்தேன். ஒவ்வொரு முறையும் நீ தடமாறும் பொழுதும் உன்னை இந்த தடமாற சொல்ல விடாமல் நல்ல பாதையில் உன் அப்பன் அழைத்து வந்து கொண்டுதான் இருந்தேன். எந்த இடத்திலும் உன் அப்பன் உன்னை விட்டு கொடுத்தது இல்லை, விட்டு விலக நினைத்ததும் இல்லை. இனிமேலாவது உனக்கென யாரும் இல்லை என்று சொல்லாமல் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை அந்த விடை உனக்கான நிரந்தரமான உறவு உன் அப்பன் அடையாளம் காட்டித் தரும்போது யாரையும் தெரியாமல் இதே அவருடைய புகைப்படம் உனக்காக இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன், உனக்கு காண்பிக்கின்றேன். என் குழந்தையே, யார் என்று பார்த்தால் அது உன் அப்பன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு உன் அப்பன்தான். இந்த புதன்கிழமை அன்று நீ இந்த கந்தனை சொல்கின்றாயே, அப்படி
அப்படியானால் என் வாழ்க்கையில் இருக்கின்றாயா இல்லையா என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நான் இருக்கின்றேன் என்பது உலகறிந்த உண்மை. நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருப்பது என்பது மிக பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா? என் பிள்ளையே, சில நாட்கள், அதாவது சில அதிசயம் வாய்ந்த நாட்கள், தெய்வம் உனக்கு சில வரங்களை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அது என்னவென்று உனக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் மனதில் ஆழமான அன்பு உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.